வணக்கம். இன்றைக்கு நான் எங்களோட ஜாப் சர்ச் ஒர்க் ஷாப் மற்ற எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் ஷாப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கதைக்க போகிறேன். அதை விளங்காத சில பேர் புலியான விதத்தில் புலியான தகவலை பரப்பி கொண்டு வரணும். ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஷுர் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ண போகிறேன். இந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் ஷாப் இது நான் ஃபர்ஸ்ட்டாக துவங்கினது 91ஆம் ஆண்டு. இன்றைக்கு நேற்றில் 90ஆம் ஆண்டு நான் இங்கே அதுக்கு பிறகு ஒரு 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 தமிழ் அமைப்பொன்றுக்கு வாலண்டியராக வேலை செய்து அதே பிறகு அது டெவலப் பண்ணிட்டோம். அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கிளாஸ். அதுக்கு பிறகு நான் இதை கண்டினியூ பண்ணி அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணம் கனவேர் இதால் பயனடைஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் 92 93 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் $4000-5000 ஒரு எல்லாட்ட வீட்லேயும் அந்த கம்ப்யூட்டர் இருக்காது. அப்போ எல்லாருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் படிக்க ஆசை. அப்போ அதில் சில பேருக்கு இது இது சரியானது பாதையா இல்லையான்னு தெரியாதுன்றக்காக தான் இந்த ஃப்ரீ இது நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணினோம். அதில் சில பேர் படிச்சுட்டு இது எனக்கு இல்லையான்னு போயிடுவினோம். சில பேர் படிச்சுட்டு இதை தான் நான் யூனிவர்சிட்டியில் செய்ய போகிறோன்னு போவினோம். சில பேர் படிச்சுட்டு இதை மேற்கொண்டு என்ன செய்யலாமட்டு எங்கள்கிட்ட கதைச்சிருக்கணும். அது பிறகு படித்தும் இருக்கணும். அதில் இப்போ சில பேர் கம்ப்யூட்டர் தொட்டே இல்லாத ஆக்கள், கம்ப்யூட்டர் பார்த்தே இல்லாத நாங்கள் அந்த டைமில் பார்த்தே இல்லாத ஆக்கள் பிறகு ஐடி ஸ்பெஷலிஸ்டாக கூட வந்திருக்கணும். அப்படி நிறைய கதை இருக்குது, சொன்னால் இன்றைக்கு டைம் போயிடும். அப்போ இது அந்த டைமில் எங்களுக்கு உண்மையாக தேவைப்பட்டது. அடுத்தது இந்த ஜாப் சர்ச் ஒர்க் ஷாப். இந்த ஜாப் சர்ச் ஒர்க் ஷாப்பில் என்ன பிரச்சனைண்டா, நாங்கள் ஊர்லேருந்து ரெசியூமியை கொண்டு வரைக்க அது இது எந்த ஸ்கில், இது எந்த குவாலிஃபிகேஷன், எனக்கு இதுக்கு ஜாப் வேறு தேடிக்கொண்டு தான் வாரது. கனடாவில் தே கிரியேட் அ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அதாவது இந்த தொழிலுக்கு இந்த ஆளைத்தான் தேடுறன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் சரியான ரெசியூமியை ரெடி பண்ணியிருக்கிறீங்களான்றது பார்க்குறது தான் அந்த மெயின் இது. அப்போ மேட்ச் பண்ணினா தான் உங்களுக்கு கால்ஸ் வரும். இப்போ நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணணுமா அட்டன் பண்ண வேண்டாமான்றதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. உங்களுக்கு கால்ஸ் வருது, நீங்கள் ரெசியூமி அனுப்புறீங்க, எவ்ரி திங் இஸ் கோயிங் குட், யூ டோன்ட் நீட் திஸ். உங்களுக்கு கால் வேற இல்லையண்டா உங்களுக்கு கட்டாயம் இந்த கிளாஸ் வர இதில் போய் அதில் நாங்கள் அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாம் ஒன்றும் இல்லை. பேர், ஃபோன் நம்பர் பார்த்துட்டு இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறையில் பார்த்துட்டு இதிலிருந்து நீங்கள் எத்தனையோ விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த கனேடியன் யூனிவர்சிட்டி மற்றது கனேடியன் கம்யூனிட்டி காலேஜில் படித்தாக்களே நோட்ஸ் எடுத்து இது எனக்கு நல்லா இருக்குது, நான் இதை அப்படி மாற்றிருக்கணும் என்ற ரெசியூமில்ன்னு சொன்ன நிகழ்வுகள், அதுக்காக எழுதி தந்த ரிவ்யூகள் நிறைய இருக்குது. அப்போ ஏன் இப்போ இந்த கிளாஸ் இதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு நாளும் ஆன்லைன் வைக்கிறேன். ஏனெண்டா இந்த ஜாப் இன்டர்வியூவில் முக்கியமானது உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். அது என்னென்று ஃபோனுக்கால கண்டுபிடிச்சி அதை ரிமோட்டில் செய்யலாம்ன்றது எனக்கு தெரியாது. அப்போ அப்படியே ஒரு பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை மாற்றணும். சில பேர் நாங்கள் ஆன்சர் எல்லாம் சரியா சொன்னு சொல்லி போட்டு வரைவினோம். ஆனால் உண்மையாக அவன் ஆன்சர்ஸ் அங்கால வடிவாக கம்யூனிகேட் பண்ணப்பட்டு இருக்காது. அப்போ அதுக்காகவும் மற்றது எங்களோட கிளாஸஸ் எல்லாம் அநேகமாக கஸ்டமைஸ்ட். அப்போ சில வேளை கிளாஸில் ஒரு பிஎஸ்டபிள்யூ, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஒரு டெக்னிக்கல் பர்சன் இப்படி எல்லாம் மாறி இருந்தால் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கிளாஸை அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போவோம். அப்போ இதில் 2 வகை இருக்குது. ஒன்று பப்ளிக்கு ஓப்பனாக இருக்குது, மற்றது எங்களோட கிளைண்ட்ஸுக்கு இருக்குது. அதே பப்ளிக்கு ஓப்பனாக இருக்குன்னா அது யாரும் வரலாம். இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் நிற்கணும், அவைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் ஒர்க் விசாவில் நிற்கணும். அப்போ அவைக்கு ஏன் தங்களுக்கு இது ஒன்றும் வருது இல்லைன்னு தெரியணும். அதை தவிர சில பல கனேடியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் அவைக்கும் வேலை கிடைக்கலண்டா தே கம். அப்போ அவைக்கு வி ஜஸ்ட் கிவ் அ ஜென்ரல் ஐடியா. நான் எப்பயுமே சொல்கிறது, நாங்கள் ரெசியூமி செய்கிறே இல்லை, நீங்கள் தான் ரெசியூமி செய்யணும். நாங்கள் வி ஆர் ஜஸ்ட் அ கைட். எங்களுக்கு கைட் பண்ண நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் ஏஐயோ வேறு டூல்ஸோ இல்லாட்டி யார்ட்டையும் கொடுத்து ரெசியூமி அடித்து அது ஒர்க் அவுட் பண்ணாது. நாங்கள் கொஸ்டின் கேட்க இன்டர்வியூவில் எங்களுக்கு தெரியும். அது பப்ளிக்கு யாரும் அட்டன் பண்ணலாம். அப்படி வச்சிருக்கிற ஒரு கிளாஸ். எங்களோட கிளைண்ட்ஸ், இஎன்சி கிளைண்ட்ஸை வி வாண்ட் டு டேக் 1 ஸ்டெப் ஃபர்தர். அப்போ நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவைக்கு அந்த கிளாஸை வச்சுட்டு அதுக்கு பிறகு 1-on-1 ஒரு ஆளை பிடிச்சி எங்களுடைய ஒரு ஆள் 1-on-1 அவைக்கு அந்த ரெசியூமியை டெவலப் பண்ணி அப்புறம் அதை செக் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு சில வேலை ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில் இருக்கும். ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஃப்ரம் இந்தியா, எங்கேருந்து வந்திருக்கிறீங்களோ அந்தந்த ஸ்கில்ஸ் இருக்கும். அதை சில பேர் சொல்லுவாங்க, இதை போடாத அதை போடாத அதை போடாத இப்படியெல்லாம் குழப்பி வச்சு கடைசி அந்த ரெசியூமியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுக்குள்ளே இருக்குது.
அப்போ சிலதுகளை நாங்கள் காட்டணும், அதுக்கு என்னத்தை நாங்கள் அந்த ரெசியூமியில் காட்டணும்ன்றதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதணும். அதே நேரம் நாங்கள் ரெசியூமியில் என்ன பொய்யும் சொல்லலாம். ஏனெண்டா இப்போ லிங்க்டின் எல்லாம் ஒரு இது இருக்கும். அப்போ நீங்கள் ரெசியூமியில் இந்த பொய்யும் சொல்லாமல் அதுக்கு தேவையானதை மட்டும் காட்டி ஒரு டெக்னிக்காக அந்த ரெசியூமி எழுதி இன்டர்வியூ ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப் இன்டர்வியூ. அப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டெப்பில் வந்து உங்களோட ரெசியூமியில் இருக்கிறது உங்களுக்கு சரியாக தெரியாட்டி யூ won't be able to face the interview. அதாவது உங்களோட கையில் ரெசியூமி இருக்கும், கைகாலெல்லாம் நடுங்கும், இதில் என்ன இருக்கான்னு தெரியாது. நீங்கள் 10 வித்தியாசமான ரெசியூமியை வச்சுருந்தீங்கன்னா 10 வித்தியாசமான ரெசியூமிலையும் இதில் ஒன்று இருக்கும் அதில் ஒன்று இருக்கும். நான் சில வேளை அந்த ஜாப் ஃபேருக்கு போயிட்டு வேறு ரெசியூமியில் ஆக்கள் கொண்டு வரேன். அப்போ கொண்டு வந்து இதை திரட்டோ அதை திரட்டோன்னா நான் அதுக்கப்புறம் அந்த அளவோட கதைக்கிறதும் இல்லை, அந்த அந்த ரெசியூமிஸ் எடுக்கிறதும் இல்லை. அப்போ இது அந்த ரெசியூமியை பொறுத்து. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டில் எங்கள்கிட்ட 2 விதமான ட்ரைனிங் இருக்குது. ஒன்று வந்து இதெல்லாம் ஃப்ரீ, ஒன்றுக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஒன்று வந்து நாங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் பேசிக் படிப்பிக்கிறோம். இதே படிப்பிக்கிறேன்டா இப்போ வந்து இது இப்போ ஸ்பெஷலி இப்போ முந்தி வந்து கம்ப்யூட்டர் இருக்கே இல்லை, இப்போ கம்ப்யூட்டர் இருந்தும் அது பெருசாக யூஸ் பண்ணலைன்னா எல்லாம் ரிமோட்டில் நடக்குது, ஆக்கள் ஃபோனில் படிக்கணும். அப்போ ஃபோனில் படிக்க ஆக்கள்கிட்ட மெயின் கம்ப்ளைண்ட்டாக எங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை, ஏதாவது நடக்குது, கிளாஸ் நடக்குது, அசைன்மெண்ட் செய்கிறோம், சர்டிஃபிகேட் வருது, பட் வி கான் பெர்ஃபார்ம் எனி திங். அப்போ இன்டர்வியூவில் நாங்கள் அந்த மேட்ட ஜாப் இன்டர்வியூக்கு போக எங்களுக்கு அது பிரச்சனை. அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்ன, நீங்கள் போய் படிக்க முன்னுக்கு இதை வந்து படிச்சுட்டு போங்க, இதுக்கு நாங்கள் ஒன்றும் சார்ஜ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு அதுவும் இன் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், மோர் தேன் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தான் படிப்பிக்கிறாரு. அப்போ வேறு எல்லாருக்கும் நாங்கள் பே பண்ணி தான் எடுக்கலாம், ஒருத்தரும் வாலண்டியராக செய்கிறீங்க. ஸோ நாங்கள் அதை ஒரு சர்வீஸ் மாதிரி செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் தாராளமாக வந்து படிப்பிச்சு போட்டு எங்கேயும் போய் படிக்கலாம், நீங்கள் யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம், எங்கேயும் படிக்கலாம், அதில் ஒரு அப்ளிகேஷனும் இல்லை. இதே நேரம் இந்த கிளாஸுக்கு நாங்கள் 12 பேர் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், ஒரு குவிக் ரிவ்யூ. பிறகு ஏனெண்டா இந்த ரிமோட் கிளாஸஸால் விளங்காமல் வராக்களுக்கு நாங்கள் MS Office 1 Excel 1 என்று வச்சிருக்கோம். இது எங்களோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும். என்னென்னா ஜாபுக்கு போக முன்னுக்கு இட்ஸ் அ ரிவ்யூ, இட்ஸ் கால்ட் பூட் கேம்ப், 1 day 2.5-3 hours ஒர்க் ஷாப். இது நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் படித்த அவ்வளோத்தையும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் one to one with you, 1-to-1 இல்லை, ஸ்மால் குரூப் கிளாஸ், மேக்ஸிமம் 6-7 people வச்சு நாங்கள் we go through it. ஏனெண்டா நீங்கள் அதை go through பண்ணினா தான் உங்களுக்கு இப்போ எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு எக்ஸலண்ட்டு என்னென்னு தெரியும். நாங்கள் முழுக்க படிப்பிக்கிறதில்ல எம்எஸ் ஆஃபீஸ் மற்றது ட்ரைங் டு see if we can go புக் கீப்பிங் ஒரு கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி ஒன்று செய்யலாம்னு பார்க்குறேன். இதெல்லாம் எங்களுக்கு it will cost us money, but whenever we have some fund we will do this type of thing. இதுதான் நாங்கள் இந்த 2 கிளாஸுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு கடைசி வேண்டுகோள், இது நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்கன்றா ரெசியூமி இதை வந்து 70% ஆஃப் த கோர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பர்டிகுலர்லி எங்கிற கிளைண்ட்ஸ். ஏனெண்டா நீங்கள் வாரீங்க 2 years இருந்து போட்டு வாரீங்க. அப்போ அதுக்கு பிறகு உங்களோட ரெசியூமியை கொண்டு போய் நீங்கள் எங்கே அனுப்பினாலும் வாட் டிட் யூ டூன்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் எங்கள்கிட்ட தந்தாலும் அதை நாங்கள் ஜாப் கரண்டி பண்ணுற இல்லை, சில வேலை எங்களுக்கு வாரது. அப்போ அதுக்கு கூட நாங்கள் அனுப்புறதுக்கு இப்போ தயங்குறோம். என்னென்னா எம்ப்ளாய்டு இது வந்து they were not prepared, they were not doing anything, why are you sending this resume என்று எங்களை கேட்குறாங்க திருப்பி. அப்போ தயவு செய்து நீங்கள் படித்து கொண்டிருக்க என்னவே இருந்தானே, அது PSWவாக இருந்தானே, அக்கௌண்டிங்காக இருந்தானே, MS ஆஃபீஸாக இருந்தானே, படித்து கொண்டிருக்கே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு சில வேலை அந்த வேலை செய்கிறதுக்கு டைம் பிரச்சனை அதுகள் இதில் இருந்தால் what you can do, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு PSW FSW வேலையாக இருந்தால் நீங்கள் வேலையை எடுத்துகிட்டு 1 or 2 days செய்து கொண்டு அதை ரெசியூமியில் போடக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்து கொண்டு டோன்ட் கீப் எனி கேப் இன் யுவர் ரெசியூமி. அது முக்கியம். ஓகே, ஹோப்ஃபுல்லி யூ வில் ஃபைண்ட் அ ஜாப் சூன். மற்றது எங்களோட November 1st எங்களோட 2025 எங்களோட அவார்ட் செரமனி இருக்குது. அதை படித்து கஷ்டப்பட்டு வேலை எடுத்தவருக்கு தயவு செய்து நீங்கள் வேலை எடுத்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க. we want to honor you in front of your family. அது நாங்கள் மட்டும் செய்யலை, வேறு நிறைய ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.